பிளாஸ்டிக் நம் அன்ற வாழ்வில் ஓர் அங்கமாக திகழ்கின்றன. குறைந்தபட்சம் 300 மில்லியன் அளவிற்கு பிளாஸ்டிக் 2011 பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் பெரும் மாசுபாடு ஏற்படுகிறது. பூமியில் சுற்றுச்சூழல் கெடுவதற்கும் உயிரினங்கள் அழிவதற்கும் அவை காரணமாகின்றன. பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள் போன்றவை குப்பை தொட்டிக்கு சென்ற பின்பு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. குப்பையாக மாறும் அவைகள் நீர்நிலைகள், கடற்கரை, பூங்கா மற்றும் வீதிகளில் சேர்க்கின்றன. இதனால் காற்று மாசடைகிறது. இந்த விஷத்தன்மை மிக்க காற்று புற்றுநோய், காசநோய், தோல் வியாதிகள் போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. பிளாஸ்டிக் கழிவுகளால் வருடந்தோறும் 1 லட்சம் அளவுள்ள விலங்குகள், குறிப்பாக டால்பின்கள், ஆமைகள், திமிங்கிலங்கள், பென்குயின்கள் இன்னும் பல நீர் மற்றும் நிலம் வாழ் விலங்கினங்கள் அழிகின்றன. பாலிவினைல் குளோரைடு என்ற பிளாஸ்டிக்கால் புற்றுநோய், பிறப்பு குறைபாடுகள், மரபணு மாற்றம், குடல் புண்கள், தோல் நோய்கள், காது கேளாமை, கண் பார்வை குறைபாடு, அஜீரண குறைபாடு, கல்லீரல் செயலிழப்பு போன்ற பெரும் நோய்கள் குறுகிய காலத்தில் வருகின்றன. பாலிகார்பனேட் மற்றும் பாஸ்போனல் போன்ற பிளாஸ்டிக்கால் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பால் பாட்டில்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் இவற்றின் மிக குறைந்த அளவு பயன்பாடு என்பதே நோய் எதிர்ப்பு குறைபாடுகள், நீரிழிவு, உடல் இயக்க குறைபாடுகள், உடல் பருமன் போன்ற பெரும் வியாதிகள் வருவதற்கு துணை புரிகின்றன. நாம் கவனிக்க வேண்டியவை: குழந்தைகளிடம் பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், பொம்மைகளை கொடுக்க வேண்டாம். இயற்கை நாரினால் ஆன பொருட்கள் மற்றும் படுக்கை இவற்றை பயன்படுத்தவும். பிளாஸ்டிக்கின் மக்காத தன்மையால் பூமியின் கடல் வளம் குறைகிறது. பூமியின் பசுமை அழிகிறது, தூய்மை கெடுகிறது. எனவே தயவு செய்து பொருட்கள் வாங்கும் பொழுதும் பயன்படுத்தும் பொழுதும் பிளாஸ்டிக்கை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். முடிந்தவரை பிளாஸ்டிக்கை தவிர்த்து விடுங்கள். இது நமது பூமியை காக்க செய்யும் எங்களின் சிறிய முயற்சி.